ஸ்தோத்திரம் அப்பா. பரலோகத்திற்கு எங்கள் தகப்பனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த ஆராதனை வேலைக்கு எங்களை கூட்டிகிட்டு வந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காணிக்கை பகுதியை உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் இசப்பா. ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்திருக்கிற தசம பாகங்கள், காணிக்கைகள், ஆண்டவரே பொருத்தனையின் காணிக்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிங்க ராஜா. கையிட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே வீணான செலவுகளுக்கு, வீணான மருத்துவ செலவுகள், பண விரயங்களுக்கு விலக்கி காத்துக்கங்க ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டின் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. வியாதியை விலக்குங்கப்பா. ஆயுசு நாட்களை கூட்டி தாங்க ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டின் ஆண்டவரே மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படட்டும் ராஜா. எண்ணெய் பாத்திரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ராஜா. ஆண்டவரே விசாரிக்கும் போது குறைவை காணாதிருக்கிற குடும்பங்களாக ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் காணிக்கைகளை உமது சமூகத்தில் நாங்கள் விதைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே விதைக்கிறது நிமித்தம் 30, 60, 100 மடங்கா எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே 5 மீன், ஆண்டவரே 5 அப்போ 2 மீனை போல குறைவாய் இருந்தாலும் ராஜா, ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு கொடுக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த ஊழியத்தில் மீதம் எடுக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தருவீராக. அதிகமாய் உமக்கு கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஒவ்வொரு ஆண்டவரே வேலை ஸ்தலங்களில் வேலை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய தயவுள்ள கரம் உங்கள் பிள்ளைகள் எல்லார் மேலே இருக்கும்படிக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துக்கங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.